கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம். ரோமர் 8:38, ரோமன்ஸ் 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் இது எல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு இங்கே சொல்றாரு. முதல்ல மரணம் என்ன? மரணம் என்பது என்ன? நம்ம இந்த சரீரத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ மரணம் வந்தால் நம்மளை பிரிக்குமா? இல்லை. ஏன்னா அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நான் நிச்சயித்து இருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை முதல்ல சொல்கிறாரு. இது ஏதோ நடக்கும், இல்லை ஒரு நம்பிக்கையில் இருக்கேன், இல்லை. இது எனக்கு என்ன மிக தெளிவாக தெரியும். இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை என்று சொல்லக்கூடியதாக. இப்போ என்ன? மரணமானாலும் ஜீவனானாலும், அதாவது நான் உயிரோடு இருந்தாலும், இந்த மாம்ச பிரகாரமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய மரணம் என்பது என்ன? இந்த சரீர பிரகாரமான பிரிவு. அது என்ன பண்ணாது? என்னைய ஆவிக்குரிய முறையில் பிரிக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், ஏன்னா 35வது வசனத்தில் பார்த்தோம், அது என்ன பண்ணாது? என்னை இது பண்ணாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? முதல்ல மாம்ச பிரகாரமான, அடுத்து என்ன? ஆவிக்குரிய வல்லமை சொல்றாரு. என்ன? தேவதூதர்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும். அப்ப என்ன? இது தேவதூதர்கள் இல்லை துரைத்தனங்கள் சொல்லும்போது நல்ல தேவனுடைய தேவதூதர்கள், இன்னொன்று பிசாசோட ஆளுங்க. இது ரெண்டுமே என்ன பண்ணாது? அதாவது ஒரு நல்லது, அதாவது ஒரு மனுஷனை காட்டிலும் ஒரு உயர்ந்த அதிகாரம் பெற்ற நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? என்னைய பிரிக்க முடியாது. முதல்ல மாம்ச பிரகாரம், ரெண்டாவது ஆவிக்குரியது, மூணாவது காலம் சொல்றாரு. நிகழ்காலங்களானாலும் என்ன, வருங்காரியங்களானாலும். அப்ப என்ன? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது என்னதான் பாடு, என்னதான் வேதனை, வலி, போராட்டம் என்ன இருந்தாலும் சரி, இல்லை வரப்போகிற என்னால் எதிர்பார்க்க முடியாத, என்னால் பார்க்க முடியாத சவால்கள் இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணாது? அதுவும் என்னை எதுவுமே பண்ணாது. அடுத்து என்ன? ஒரு அதிகாரமும் வல்லமையும் சொல்கிறாரு. அதிகாரங்களானாலும் என்ன? இது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணாது? என்னையே பிரிக்க முடியாது. நீங்கள் யோவான் 10வது அதிகாரம் 28-29 பார்க்கும்போது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ என்ன? என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது, என்னுடைய பிதாட்ட இருந்து பறிக்க முடியாது, யாராலையும் எந்த சக்தியாலையும் என்னைய பறிக்கவே முடியாது. அதனால தான் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நீங்கள் மரணமானாலும் ஜீவனானாலும், இப்போ நீங்கள் ஒரு சாவை எதிர்நோக்கி இருக்கிறீங்கன்னா என்ன? இது நம்மளை என்ன பண்ண போகுது? இந்த சரீரத்தை விட்டு போனீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த நிமிஷம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் இருக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரண பயம் ஒன்றுமே இல்லாமல் போகுதா? இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினசரி சந்திக்கக்கூடிய சின்ன சவால்களாக இருந்தாலும் பெரிய சவால்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும்? எனக்கு தேவனுடைய அன்பு இருக்குது, அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி பயத்தை எப்படி மேற்கொள்வீங்க? நிறைய பேருக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும், நான் எப்படி படிப்பேன், இல்லைனா எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், இல்லை நான் எப்படி எங்கே போய் வேலை பார்ப்பேன், இல்லை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்ச பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க, ஒரு பயம் அப்படின்னு வரும்போது அது உங்களை என்ன பண்ணுது? உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களை என்ன பண்ண முடியல? முன்னேறி செல்ல முடியல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? மாறாக கர்த்தருடைய அன்பு என்கிட்ட இருக்குது, அதனால் எந்த ஒரு காரியமும் என்னை ஒன்றும் பண்ணாது. அடுத்து ஆவிக்குரிய முறையில்
இப்போ நான் ஆவிக்குரிய முறையில் தேவதூதர்களோ இல்லை இப்போ பிசாசனுடைய காரியங்களோ இப்படி எது ஒரு வந்தாலுமே என்ன, அது வல்லமை பெற்றதான். ஆனால் என்ன, கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, எல்லா அதிகாரங்களையும் எல்லா துரைத்தனங்களையும் உரித்து அவர் என்ன சிலுவையிலே வெற்றி கண்டாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஜெயங்கொண்ட கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. அதனால நான் எதை பற்றியும் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக தேவனை எதிர்நோக்கி காத்திருக்க ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, மிக தெளிவாக எங்களுக்கு எந்த மாம்ச பிரகாரமான காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் எதுவுமே ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு முன்பாக வல்லமையற்றது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.